Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல SBI பேங்க் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து PO போஸ்டிங் வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனரி ஆபீசர் சோதனை அதிகாரி அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க எனி டிகிரி படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு போஸ்டிங்காக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் இயர் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க, டிகிரி வந்து அப்பேரிங்ல இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த ஸ்டேட் பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் சொல்லிட்டு ரெண்டு விதமான கேட்டகரியில எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த ரெண்டு விதமான கேட்டகரியில கிளியர் பண்ணவங்களுக்கு டைரக்டா ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி ஃபர்தர் அப்டேட் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதாவது யாரெல்லாம் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு வேகன்ட் வந்து கொடுத்திருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து என்ன, சேலரி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவா இருக்க போகுதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேஷனாலிட்டி பேங்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா PO அப்படிங்கிற போஸ்டிங்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து இன்னைக்கு டேட் டிசம்பர் 27 இருந்து ஜனவரி 16 தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், யாருக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான டேட் வந்து மார்ச் 8ஆம் தேதியில இருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து ஏப்ரல் மேல வந்து 2025 ஏப்ரல் மேல வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ப்ரொஃபஷனரி ஆபீசர் PO ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2024 இந்த டேட் படி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 21 வயசுல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசுக்குள்ள சாரி மினிமம் 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த PO நோட்டிபிகேஷன்ல வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்லங்க 600க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து இந்தியா முழுவதும் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல ரெகுலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 586 பேக்லாக்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 வேக்கன்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ரெகுலர் டைப்ல இருக்கக்கூடியவங்க அதாவது காமனா நம்ம ஓபன் ஆள் எல்லாருமே வந்து ரெகுலர் தான். ஜெனரலுக்கு வந்து 240 வேக்கன்ட்டும், ஜெனரல் மீன்ஸ் வந்து ஓபன் கேட்டகரி அதாவது ஓசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு 240 வேகன்சியும், ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 158 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 58 வேகன்சியும், எஸ்சி கேட்டகரி அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 87 வேகன்சியும், எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 43 வேகன்சிஸ் சொல்லிட்டு டோட்டலா வந்து 586 வேகன்ட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களும் சரி, அப்பேரிங்ல இருக்கக்கூடிய பேச்சுலர் டிகிரிஸ் இன் எனி ஸ்ட்ரீம் இன் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியா, நீங்க இந்தியால டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான டேட்ஸ் வந்து அவங்க அபிஷியலா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. டென்டேட்டிவான டேட் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 27ல இருந்து அடுத்த மாசம் 16 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்த் வந்து தேர்ட் இல்ல ஃபோர்த் வீக்ல உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 மூணு விதமான பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செலக்ஷன் மோடு வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், ரெண்டாவது பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. தேர்ட் பேஸ்ட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா சைக்கோமேட்ரிக் டெஸ்ட். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பேஸ் 3 பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ஷன் மோடு வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நோட்டிபிகேஷன்ல சின்ன சின்ன அப்டேட்ஸ் முக்கியமான என்னென்ன தகவல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத ஷேர் பண்ணிடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நோட்டிபிகேஷனுக்கு உண்டான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கொடுத்திருக்காங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஏஜ் லிமிட் அசன் அதாவது 1/4/2024 இந்த டேட் அன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நாட் பிலோ அதாவது வந்து 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த டேட்ல வந்து பாத்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரிமிலேயரா இருக்கணும். அதாவது நான் கிரிமிலேயர்ல இருக்கக்கூடிய ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் அதாவது வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி நீங்க வந்து பெர்சன் வித் பெஞ்ச் மார்க், நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ல இருக்கீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகரியில யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியில ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 13 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த கமிஷனர் ஆஃபீஸர் இந்த கேட்டகரியில நீங்க வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நீங்க எனி ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்ல யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராஜுவேட் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபைனல் இயர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் பர்சனல் வித் டிஃபரெண்ட் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து ஷிஃப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிளைண்டுக்கு எவ்வளவு இருக்குது, லோ வெர்ஷனுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, லோகோ மேட்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் நீங்க வந்து டிஃபரெண்ட்லியா இருக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து மாறும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லிட்டு 3 விதமான கான்செப்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2க்குலாம் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அதே மாதிரி ரீசனிங் ஆபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாம்ல வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 100 கொஸ்டினுக்கு வந்து ஒரு 1 ஹவர் நம்மளுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் பேப்பருக்கு வந்து ஒரு 20 நிமிஷமும், ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸும், அதே மாதிரி ரீசனிங் அபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸும் டோட்டலா வந்து ஒரு 1 ஹவர் வந்து கொடுக்குறாங்க. 1 ஹவர்ல நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதாவது சிபிடி கண்டக்ட் ஆன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 250 மார்க்குக்கு வந்து கேக்குறாங்க. அந்த 250 மார்க்ல வந்து 200 மார்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுமே வந்து ஆன்லைன்ல வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு அந்த 50 கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ டைப்ல நீங்க வந்து ஆன்சர் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதுமே வந்து நீங்க கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் எழுதுவீங்க அப்படிங்கறத டைப் பண்ணி எழுதுவீங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அட்வான்ஸ்டு மாடல், அதாவது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. நம்ம என்னதான் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓஎம்ஆர் தான் நடக்கும் அப்படிங்கிற சொல்றதை தாண்டி பேங்க் எக்ஸாமினேஷன் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்ல தான் நடக்குது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேங்கிங் வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா மஸ்டா வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 250 கொஸ்டின்ஸ்ல என்னென்ன இது கவர் ஆகும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 60 மார்க் வந்து எடுக்கணும், மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. டேட்டா அனலைஸ் அண்ட் இம்பாக்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸும், ஜெனரல் அவேர்னஸ் எக்கனாமிக்கலி அதே மாதிரி பேங்கிங் நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்கிற சொல்றாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து இந்த மெயின்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது உங்களுடைய அந்த என்ன சொல்றது, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைக்கானிக்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து எடுக்கிறதுக்காக வந்து அந்த ஒரு அப்டேட், அது ஒரு ஃபைனல் இன்டர்வியூ மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். இந்த 3 இதையும் நீங்க வந்து கிளியர் பண்றவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 750 ரூபாயும், மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அப்ளை பண்றதுக்கு வீடியோ தேவைப்பட்டால் நீட் அப்ளை வீடியோ அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதுதான் வந்து எஸ்பிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பிஓ போஸ்டிங்க்கு உண்டான நோட்டிபிகேஷன். இந்த ஒரு நோட்டிபிகேஷன் நேத்தே நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருந்தோம், நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.